ஒரு பழைய பங்களா. இரவு வந்தால் அங்கே பேய் நடமாட்டம் இருக்குமென்று கிராமத்தினர் சொன்னார்கள். அந்த வீட்டின் அருகே செல்லவே அனைவரும் பயந்தார்கள். அங்கே ஒவ்வொரு இரவும் பேய் சுற்றித் திரிகிறது என்று அவர்கள் பயத்தில் கிசுகிசுத்தார்கள். ஆனால் ரவி மட்டும் பயப்படவில்லை. நான் உண்மையைச் சோதித்து அறிவேன் என்று அவன் துணிவுடன் சொன்னான். அந்த இரவு நள்ளிரவு நெருங்கியதும் ரவி அந்த பழைய வீட்டிற்குள் சென்று தரை முழுவதும் மாவைத் தூவினான். பேய் நடந்தால் அதன் காலடிச் சுவடுகள் மாவில் பதியுமே என்று அவன் மனதிற்குள் நினைத்துக் கொண்டான். காலை வந்தது. கிராமத்தினர் அனைவரும் ஆர்வத்துடனும் பயத்துடனும் அந்த வீட்டிற்குள் ஓடி வந்தார்கள். ரவி தூவிய மாவில் காலடிச் சுவடுகள் இருந்தன. ஆனால் ஒரு விசித்திரம். அந்தச் சுவடுகள் வீட்டிற்குள் சென்றிருந்தன. ஆனால் வெளியே வந்த சுவடுகளே இல்லை. ஐயோ, பேய் இன்னும் வீட்டிற்குள்ளேயே தான் இருக்கிறது என்று மக்கள் அலறினர். ஆனால் ரவி நிதானமாகச் சிரித்தான். அவன் அங்கிருந்த ஜன்னலைக் காட்டினான். அங்கே ஒரு பூனை மெதுவாக குதித்து வெளியேறியது. இது பேய் இல்லை, என் பூனைதான் என்றான் ரவி. அந்த பூனை ஜன்னல் வழியாக உள்ளே குதித்து மாவில் நடந்துவிட்டு மீண்டும் அதே ஜன்னல் வழியாகவே வெளியேறியது. அதனால்தான் தரையில் இருந்த மாவில் வெளியேறும் சுவடுகள் பதியவில்லை. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.